சின்னத்தை பிடுங்கிய பின்பும் இலக்கை அடைந்த ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. இதை குறித்துதான் இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம். உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தமிழ்குடி மக்களுக்கு வணக்கம். செந்தமிழன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை தேர்தல் அரசியலில் ஈடுபடுத்தி 2024 வரை தொடர்ச்சியாக மக்களின் பக்கம் நின்று பல்வேறு நலத்திட்டங்களையும் நல்லதற்கான போராட்டங்களையும் நடத்தி காட்டியிருக்கின்றார். இதனுடைய பலனாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 36 லட்ச மக்கள் செல்வாக்கு மிகுந்த வாக்குகளை செந்தமிழன் சீமான் அவர்கள் பெற்றார். இந்த வாக்குகள் ₹1 கூட காசு கொடுக்காமல், கோட்டரோ கோழி பிரியாணியோ கொடுக்காமல், ஆசை வார்த்தைகளை கூறாமல், நாங்கள் வந்து இதை செய்கின்றோம் அதை செய்கின்றோம் என்று கூறாமல், தமிழுக்காகவும் தமிழருக்காகவும் நாளைய தமிழ்நாட்டின் எதிர்காலத்திற்காகவும் நீங்கள் வாக்குகளை செலுத்துகள் என்று நேரடியாக மக்களிடத்தில் வைத்த கோரிக்கையை மக்கள் ஏற்றுதான் இந்த வாக்குகளை நாம் தமிழர் கட்சிக்கும் செந்தமிழன் சீமானுக்கும் கொடுத்தார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தேர்தல் அரசியலில் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஈடுபட்ட நாள் முதல் சின்னமாக இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கப்பட்டது. அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம் செந்தமிழன் சீமானிடமிருந்தும் நாம் தமிழர் கட்சியிடமிருந்து தேர்தல் ஆணையம் திருப்பி எடுத்தது. அதன் பிறகு செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னம் கொடுக்கப்பட்டது. அந்த சின்னத்தை தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய பேச்சாற்றலாலும் மக்கள் சந்திப்புகளாலும் மேலும் நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகளாலும் கொண்டு போய் சேர்த்த பிறகு தேர்தல் சமயத்தில் அந்த சின்னமும் கொடுக்க முடியாது என்ற அளவிற்கு சென்று விட்டது. மேலும் அந்த சின்னத்தில் போட்டியும் போட முடியவில்லை. அதற்கு மாற்றாக மைக்கு சின்னம் செந்தமிழன் சீமானிடம் கொடுக்கப்பட்டது. அந்த மைக்கு சின்னத்தை கையில் வைத்து கொண்டுதான் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் மைக்கை கையில் தூக்கி பயணித்ததன் விளைவாக பயனாக நாம் தமிழர் கட்சிக்கு 8.3% வாக்குகள் கிடைத்து அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக தற்பொழுது நிலைத்து நிற்கின்றது. இதனுடைய வெளிப்பாடு அதை வெளிப்படுத்துகிறது என்றால், எந்த சின்னமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி என்றால், செந்தமிழன் சீமான் என்றால், தமிழ் தேசியம் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். செந்தமிழன் சீமானின் பெயரை சொன்னால் போதும், தானாக செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு வந்து சேர்ந்துவிடும். சின்னத்தை பார்த்து மக்கள் வாக்களித்த காலம் போய் மக்கள் தற்பொழுது நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்களிக்க துவங்கிவிட்டார்கள். அதனுடைய அடிப்படையில் வாக்களித்ததுதான் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இத்தனை லட்ச வாக்குகள். மேலும் இப்பொழுது எதிரிகளுக்கு ஒரு விதமான பயம் ஏற்பட்டுள்ளது. அது என்ன மாதிரியான பயம் என்றால், செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதை இழக்கச் செய்தாலும் அவர் மீண்டும் மீண்டும் மேலெழுந்து வருகின்றார். இது எப்படி சாத்தியமாகிறது என்று அவர்களுடைய சிந்தனை. ஆனால் உண்மையை ஒருபோதும் மறைத்துவிட முடியாது. நெருப்பை குப்பையை போட்டு மூடிவிடவும் முடியாது. எனவேதான் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் மேலோங்கி எழுந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களை வீழ்த்துவதென்பது தமிழர்களை வீழ்த்துவதற்கு சமம். நாம் தமிழர் கட்சியை அழிப்பதென்பது தமிழை அழிப்பதற்கு சமம். ஏனென்றால் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கின்றது. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது மாபெரும் வெற்றி வாய்ப்பை சுவைக்கக்கூடிய இடத்தில் வந்து நிற்கின்றது. நிச்சயமாக அதன் தலைமையில் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.